இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மாக்கானுங்க தான் எனக்கு வசதி. கவுக்குறதுனா நான் தான் கவுக்கணும், அவனுங்களால முடியாது. எப்படியோ உன் வண்டியும் சூப்பரா தான் ஓடுது. ஜோதி, ஒரு நிமிஷம் இரு. அவன் வந்துட்டான்டா. உன்னை இங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடும். என்ன பார்த்தா எப்படி துர்கா பிரச்சனை ஆகும்? நான் கடன் கேட்க வந்திருக்கேன். மேட்டர் சிம்பிள். ஆனா உன்னை பார்த்தாதான் அவன் பேஜாராயிடுவான். இப்படி மேக்கப்போட பார்த்தானா கொடுக்க வந்த பணத்தை கூட கொடுக்காம போயிட போறான். நீ தயவு செஞ்சு உள்ள போ. நீங்க இருக்கிறது தெரிய வேணாம். வீணான சந்தேகம்லாம் வரும். போ, போய் பெட்ரூம் கதவை சாத்திக்கோ. ஹலோ, வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன துர்கா டல்லா இருக்கீங்க? துர்கா ஏன் அழறீங்க? என்ன ஆச்சு? கடன்காரங்க தொல்லை தாங்க முடியல சூர்யா. போன் பண்ணி மிரட்டுறாங்க, ஆள் அனுப்பி பயமுறுத்துறாங்க. பணத்தை கொடுக்க முடியலன்னா பதிலுக்கு நீ வேணா ஒரு வாரம் வந்து தங்கிட்டு போன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு சூர்யா. துர்கா ப்ளீஸ். இந்தாங்க. இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள்ல பேலன்ஸ் அமௌண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். 2 லட்சமா கிடைக்கலையா சூர்யா? இல்ல, திடீர்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட் பெரட்ட முடியல. ஆஃபீஸில் லோன் போட்டிருந்தேன். 1,00,000 ரூபாய் தான் கிடைச்சிது. நான் எப்படியாவது சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கடன்லாம் நான் அடைச்சிடுறேன். தேங்க்ஸ் சூர்யா. இதோ ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து. இல்லை பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேன். ஐயோ ப்ளீஸ், என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க சூர்யா. ஐயோ, என்னாச்சு? இல்ல, ஹீட்டா இருந்தது, மிஸ் பண்ணிட்டேன். வாஷ் பேஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. தண்ணி வரல. பாத்ரூம்ல வாஷ் பண்ணிக்கோங்க. பாத்ரூம் அங்க இருக்கு.
என்னாச்சு? இல்ல அது வந்து ஒண்ணும் இல்ல. நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போலாம். ஆ சரி நான் கிளம்புறேங்க. ஒரு 4 டேஸில் பேலன்ஸ் 1,00,000 நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. தேங்க்ஸ் சூர்யா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை. சரி நான் கிளம்புறேன். சரி நான் வரேங்க. போயிட்டு வாங்க. ஜோதி, ஒரு நிமிஷம் எனக்கு கொலையே நடுங்கிடுச்சு. கொலை நடுங்குனா என்ன? 1,00,000 தேறிச்சுல்ல? சரி சரி வா. புஷ்பா, இந்த ஜூஸ் குடிமா. புஷ்பா, என்னடி யோசனை? ஏமா ஏமா என் வீட்டுக்காரர் இன்னும் என்ன வந்து பார்க்காம இருக்காரு? அப்படி என்னமா நான் தப்பு பண்ணிட்டேன்? இந்த நிலைமையில கூட என்ன வந்து பார்க்கலன்னா என்னமா அர்த்தம்? நீ அந்த நினைப்புல இருக்கியா? நான் தப்பு பண்ணிட்டேன்டி. நல்ல சம்பந்தம் நினைச்சு அந்த கேடுகட்ட குடும்பத்துல உன்னை கட்டி கொடுத்தேன் பாரு. நினைக்க நினைக்க என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. மாப்பிளைய சொல்லி குத்தம் இல்லடி. அங்க ஒண்ணு இருக்கே, சாக போற காலத்துல சங்கரா சங்கரான்னுட்டு அது பண்ற வேலை. உண்மையிலேயே நீ அவங்க வீட்டுக்கு வரணும்னு அந்த மனுஷன் நினைச்சிருந்தா மாப்பிளைக்கு புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கணும் இல்ல? எதையாவது சொல்லி மாப்பிளைக்கு உன் நினைப்பே வராம அவர் மனசு கலக்கிறதே அந்த ஆளுக்கு வேலையா போச்சு. மறுபிறவி எடுத்து வந்திருக்க. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா அவங்க உன்னை வந்து பார்க்காம இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட புருஷன் மாமனாரு இதெல்லாம் எதுக்குடி? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். அந்த ஆளு பெரிய மனுஷன் இல்லடி, பெருச்சாளி. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு தைரியமாயிரு. அந்த கிழவன் மட்டும் என் கண்ணுல மாட்டுட்டோம். நான் கேக்குற கேள்வியில நாண்டுகிட்டு தான் சாகணும். சரி, இந்த ஜூஸ குடிச்சிட்டு நீ தைரியமாயிரு. நான் வந்து தனலட்சுமி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரிம்மா. என்னடி தைரியமா இருக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீ போயிட்டு வா. சரி, ஜூஸ குடி. வரட்டுமா? புஷ்பா,
எப்படிம்மா இருக்க? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? புஷ்பா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. புஷ்பா, என்னம்மா இப்படி பேசுற? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்கணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. எவ்வளவு பாடுபட்டு நான் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு வந்தீங்க? உங்களோட பேசவே எனக்கு இஷ்டம் இல்ல. மரியாதையா நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க வயசுக்கும் நல்லது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு விழுந்தவ இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பாத்துட்டு போக வந்தீங்களா? செத்து போயிட்டேன்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போய் 4 வாளி தண்ணியை ஊத்திக்கிட்டு வேலையை பாருங்க. புஷ்பா, உன்னை பார்க்கணும்னு ஆசையா ஓடி வந்தம்மா. இந்த வயசுல உங்களுக்கு எப்படி கூசாம போய் சொல்ல வருது? கேட்கவே காது கூசுது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. புஷ்பா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலம்மா. ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. என் மேலையும் இளங்கோ மேலையும் உனக்கு என்ன கோவம்னு தெளிவா சொல்லிடுமா. அப்புறம் நீ திட்டினா நான் கேட்டுக்கிறேன். ஆனா காரணமே இல்லாம என்ன பேசி வேதனைப்படுத்தாதம்மா. அது சரி, அபார்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறதும் உயிர் பொழைப்பனா மாட்டேனான்னு இருக்கிறதும் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? எட்டி பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு அங்க என்ன வேலையோ அத போய் பெருசுப்படுத்தி பேசினது என்னோட தப்புதான்ப்பா. இல்ல புஷ்பா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ பேசுறது சரியில்லைம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வராதுதான் உனக்கு கோவமா? தெளிவா சொல்லுமா. போதும், இங்க இருந்து போயிடுங்க. இத்தனை நாளா இப்படி ஒரு கேடு கட்ட மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டு சீரழிஞ்சன்னு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் சாமி. உங்க மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல அழகு பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் புருஷன் மாமனார்னு சொல்லிக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே கேவலம். நிறுத்து புஷ்பா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. என்ன நடந்தது? நாங்க ஏன் வரலன்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியா? தாலி கட்டின பொண்டாட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எந்த புருஷனாவது வராம இருப்பானா? நீ படிச்சவ தானே, உனக்கு புத்தி இல்ல? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா? ஒன்னு சொல்லி குத்தம் இல்லம்மா. உங்க அம்மா உன் மனசுல விஷத்தை ஏத்தி வச்சிருக்காங்க. இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. ஆனா நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் என்னால இது சொல்லாம இருக்க முடியாது. நீ ஹாஸ்பிட்டல்ல கடந்தப்போ என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? யோ, எதுக்கு இங்க வந்த? யார் உன்னை உள்ள விட்டாங்க? புஷ்பா, இந்த ஆளை எதுக்குடி உள்ள வர விட்ட? வெளியில போ. போயா முதல்ல. யாரும் இல்ல நேரமா பார்த்து என் பொண்ணை கொன்னுட்டு போயிடலான்னு நினைச்சியா? நியாயம் பேசுறாருமா. இவரு பிள்ளையும் என்ன பார்க்க வராதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு கதை அழுந்துட்டு இருக்காரு. ஏன் அளக்க மாட்டாரு? ஏயா, உனக்கு எல்லாம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? அதான் உங்க உறவே வேணான்னு விட்டு தொலைச்சாச்சுல. திரும்ப திரும்ப வந்து ஏன் உயிர் எடுக்கிறீங்க? நானும் என் பொண்ணும் நிம்மதியா இருக்கிறது உன் கண்ணு உறுத்துதா? மரியாதையா வெளியில போயிடு. இல்லம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அப்போ நீங்க செஞ்சதெல்லாம் ரைட்டு, அவதான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா இல்ல? பெரிய நீதிபதி நியாயம் பேச வந்துட்டாரு. இல்ல பேசாத. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. உன் நிழல் பட்டா கூட என் பொண்ணு கருகி போயிடுவா. இன்னொரு வாட்டி மருமக அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்தாலும் சரி, இல்ல பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு உன் புள்ள வந்தாலும் சரி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கிளம்பு. கிளம்பியா? கிளம்புன்றல்ல, கிளம்பு.